வணக்கம் அதிதி ஹியர். மதுரை கிலோ புக் ஃபேர் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ராஜாமுத்திய மன்றம்ல நடக்குது. இந்த புக் ஃபேர் வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணிக்கு முடியுது. இந்த புக் ஃபேரில் நீங்கள் வாங்கக்கூடிய 10 சிறந்த புத்தகங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கான தமிழ் மொழியாக்கங்கள் இருந்தால் அதே நான் அங்கங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். முதல் புத்தகம் வந்து அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம். சிவில் வாருக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஸ்லேவரியை பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசின புத்தகங்களில் இதுவும் ஒன்று. இதில் ஹைலைட் என்னென்னா, அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு வந்து இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இந்த புத்தகத்தை வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு அவரே சொல்லியிருந்திருக்காரு. பட் ஹிட்லர் வந்து ஒரு சிறந்த ரீடர். அவர் நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஸ்டால்குள்ளே என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் ட்ராக்லேயே வந்து இந்த புத்தகம் இருக்குது. இதில் வந்து ஃபோர்வர்டு எழுதினது ரஸ்கின் பாண்ட் அவர்கள் அப்படிங்கிறதுனால அதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா ரஸ்கின் பாண்ட் அவர்கள் வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸில் ஒரு தலை சிறந்த ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய புத்தகங்கள் அனைத்து வயதினருமே வந்து படிக்கலாம். அடுத்ததான் அந்த புத்தகம் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துடைய சீக்குவல் தான் நான் ஃபர்ஸ்ட் இப்போ காட்டின அந்த 5 புத்தகங்கள் சேர்ந்திருந்தது. ஆக்சுவலாக அந்த சீக்குவல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல, கவர் பண்ணியிருந்தாங்க. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் வந்து எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். குழந்தைங்களுக்கான புத்தகம் அப்படின்னுது வந்து வெளியே சொல்லப்பட்டாலும் அடல்ட்ஸ் கூட அதை தாராளமாக படிக்கலாம். இந்த புத்தகத்தில் வந்து இதோட சீக்குவலும் வந்து சேர்த்தே இருந்தது. நான் புத்தகங்கள்லாம் வந்து அதோடைய லெஜிபிலிட்டிக்காக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் வந்து காட்டியிருக்கேன். ஏன்னா சில புத்தகங்கள் வந்து பார்க்க பல்கியாக இருக்கும், பட் எழுத்து வந்து ரொம்பவே பொடுசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கண் அவ்வளோ சிறப்பாக தெரியாது. அண்ட் இதில் வந்து நான் போய் விசிட் பண்ணது ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலி 6ஆம் தேதியே நான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த தடவை எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய ரைட்டர்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்ச ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் அங்கங்கே கவர் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ரைட்டர்ஸ் எனக்கு பெருசாக தெரியலை. அண்ட் அதனால வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக போய் நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப மேபி அங்கே இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் அட்டைப்பட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அது கூட இருக்கலாம். அண்ட் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அமேசிங்கான ஒரு சீரீஸ் இருக்குங்க. அது வந்து ஒரு புத்தக சீரீஸ் அமேசானில் இருக்கும். 9 புத்தகங்களோ 8 புத்தகங்களோ வரும்னு நினைக்கிறேன். ஆனி அப்படிங்கிற பொண்ணு, அதாவது ஒரு வயசான ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு வந்து வீட்டு வேலை, அந்த ஃபார்ம் வேலை அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அவங்க பையனை கேட்டால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்ஃபன் பொண்ணு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஆனி. ஒரு கட்டத்தில் வந்து இனிஷியலி என்னது இது வேண்டாத குழந்தையா நம்ம இருக்கோமே அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கை, கடைசியில் அந்த பொண்ணு அங்கே தான் ஸ்கூலில் தான் கூட படித்த ஒரு பையனையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலி அங்கே எப்படி வளருது, அந்த பொண்ணு என்னென்னலாம் அங்கே கற்றுக்குறா, அந்த ஊர் அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்குது, அதை விட அந்த பொண்ணு அந்த ஊருக்கு என்ன கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ நான் பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் கேம் ஆஃப் த்ரோன்ஸுடைய முதல் 4 புத்தகங்களை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த தடவை அதை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தது. பட் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து என்னைய மாதிரி அந்த சீரீஸை பார்த்துட்டு உடனடியாக நான் எல்லா புத்தகங்களையும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வாங்கியிருந்திருக்காங்க. பட் நான் இன்னும் படிக்கலை. ஃபஸ்ட்டு புக் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். அங்கே அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. அதை பார்த்ததுலேருந்தே வந்து அதுக்கப்புறமா நான் எந்த புக் செட்டுமே வாங்கலை. இந்த மாதிரி பிரிஜட்டனும் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரிஜட்டன் வந்து சீரீஸில் கையை வச்சுட்டாங்க. ஆக்சுவலி புக்கோடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணலை சீரீஸில். அதை ஏன் அப்படி பண்ண மாட்டுறாங்கன்னு தெரில. புக்கு வந்து ஒரு ஆர்டரில் இட் இஸ் கிவன் ஃபார் அ ரீசன். ஆனால் அதை வந்து ஃபாலோவே பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு கை வைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் இந்த புக் செட்ஸ் பக்கமே போகிறதில்ல. பட் நான் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் வந்து எப்படியாச்சும் தேடி எல்லா புக்ஸும் கிடச்சலாச்சும் எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு 3 புத்தகங்கள் தான் இருந்தது. இந்த வீடியோட கடைசியில் தான் நான் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் புக்கே வந்து நான் காட்டியிருக்கேன். ஏன்னா அது லாஸ்ட் ஸ்டாலில் இருந்தது. நான் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே லெஃப்ட் டு ரைட் அப்படி தான் எல்லாருமே வந்து போகிறாங்க. நானும் அந்த ஆர்டரில் தான் வந்து நான் போயிருந்தேன். இது வந்து கொஞ்சம் அந்த ஃபேமஸான சீரீஸ் எல்லாம் வச்சு எடுத்த புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து அந்த கவரே வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிளாக் பியூட்டி இஸ் எட் அனதர் அமேசிங் புக்கு. ஒரு குதிரையோடைய வாழ்க்கை, அது வந்து எப்படி அவங்க அம்மாவோட ஒரு கேர்ஃப்ரீயான ஒரு உலகத்தில் அது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் சந்திக்குது, அது நிறைய கஷ்டங்களை சந்திக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது வாழ்க்கை நெடுகிலுமே பார்த்த விஷயங்கள் தான் இந்த புத்தகமே. நிறைய இடங்களில் வந்து நமக்கு வந்து அழுகிய வர மாதிரி இருக்கும் பிளாக் பியூட்டி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான கிளாசிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பியூட்டி படித்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஹெச் லாரன்ஸ் அவர்களோட லேடி செட்டர்லிஸ் லவர் காட்டியிருப்பேன். அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஐயோ இந்த புக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கோமே அப்படிங்கிறதே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆக்சுவலி. பட் நான் புக்கு இன்னும் படிக்கலை. அதுவும் வந்து என்னுடைய பெண்டிங் லிஸ்ட்லேயே தான் இருக்குது.
இங்க வந்து அந்த வழக்கமா இந்த புக் ஃபேர்ஸுக்குலாம் ஸ்பான்சர் பண்றதே அந்த பில் பிரைசன் அவர்கள் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவருடைய புத்தகங்கள் வந்து எல்லா ஸ்டால்லயுமே வந்து தவறாமல் இடம் பெற்றுவிடும். நெறைய ரைட்டர்ஸ் எனக்கு வந்து அவ்வளவு தெரிஞ்சவங்களா இல்ல. அவ்வளோ பரிச்சயமா இல்ல. நான் ஆக்சுவலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து லைக் லீசா ஜுவல் எல்லாம் கிடைச்சா எடுக்கலாம். ஏன்னா, லீசா ஜுவல் அவர்களுடைய ஃபேமிலி அப்ஸ்டேர்ஸ் நன் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ 2மே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கிடைச்சா எடுக்கலாம் பார்த்தேன். அவங்களுடைய புக் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு எல்லா ஸ்டால்லயுமே தேடி பார்த்தப்ப எனக்கு 1 மட்டும் தான் இருந்தது. ஜேன் ஆஸ்டின் அவர்களுடைய புத்தகங்கள் இருந்தது. பட் எழுத்து கொஞ்சம் பொடுசா இருந்தது. ஜேன் ஆஸ்டின்லாம் நீங்க வந்து பல்க்கா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க வந்து அழகா வாங்கிட்டு போயிரலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் 5 கேஜிக்குள்ளயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். அண்ட் அவங்களுடைய நெறைய புத்தகங்களும் வந்து இங்க இருந்தது. இஃப் யூ ஆர் இன்டு லவ் ஸ்டோரீஸ் யூ கேன் ரீட் நிக்கோலாஸ் ஸ்பார்க்ஸ். நான் பர்சனலா லவ் ஸ்டோரீஸ் பெருசா படிச்சதில்ல. ஸோ, அதனால எனக்கு தெரியல. அண்ட் கான் கேர்ள் வந்து வாசிக்க வேண்டிய த்ரில்லர்ஸ். இந்த வீடியோல நான் காட்டுற 2 புத்தகங்கள். ஒண்ணு வந்து கான் கேர்ள், இன்னொன்னு வந்து கேர்ள் ஆன் த ட்ரெயின். கான் கேர்ளுடைய கிளைமேக்ஸ் வந்து இன்னைக்கு வரையிலும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து அது ஒரு பயங்கரமான டாபிக்காவே போகும். எந்த ஸ்பாய்லருமே பார்க்காம இதுவரைக்கும் நீங்க கான் கேர்ள் பார்த்ததும் இல்ல, படிச்சதும் இல்லன்னா, நீங்க வந்து மூவி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் புக். ஏன்னா 2மே வந்து ஆக்சுவலி சூப்பரா இருக்கும். பாலோ ஹாக்கின்ஸ் அவர்களுடைய எல்லா புத்தகங்களுமே வந்து நல்லாயிருக்கும். இப்ப தான் நமக்கு வந்து இந்த லீசா ஜுவல், ஃப்ரீடா மெக்ஃபேடன் அவர்கள்லாம் வந்து நமக்கு ஜாஸ்தி பரிச்சயமாகறாங்க. அஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன்ட் எனக்கு வந்து சமீபமா தான் அவங்கலாம் பரிச்சயம். அதிகபட்சமா ஒரு 1, 1 1/2 வருஷமா தான் எனக்கு அவங்கலாம் பரிச்சயம். பட் முன்னாடிலாம் வந்து இந்த த்ரில்லர் அப்படின்னாலே வந்து இவங்க 2 பேர் தான். பாலோ ஹாக்கின்ஸ், கில்லியன் ஃப்ளின். கில்லியன் ஃப்ளினோடதுல நீங்க வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்கலாம். ஷார்ப் ஆப்ஜெக்ட் சீரிஸாவும் வந்திருக்கு அண்ட் புத்தகமாவும் இருக்கு. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்மளால் அந்த யார் அந்த கொலையாளி அப்படின்றத வந்து நம்ம கணிச்சிருக்கவே மாட்டோம். நம்மளுடைய அந்த ஆதி காலத்து த்ரில்லர்ஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து அது தனி இடமே இருக்கும் அந்த புத்தகங்களுக்கெல்லாம். திஸ் இஸ் சம் புக் ரிலேட்டட் டு அனிமல்ஸ். அண்ட் இந்த படக்கதைகள்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஷார்ட்டை பர்டிகுலராக பார்க்குறப்ப எனக்கு வந்து அன்னியன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லைங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த மாதிரிலாம் க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கான புக்ஸுமே வந்து இந்த தடவை நிறைய இருந்தது. இந்த மாதிரி லைக் இல்லஸ்ட்ரேட்டட் புக்ஸு, படக்கதைகள், காமிக்ஸ் பெருசாக இல்லை ஆக்சுவலி. இந்த தடவை வந்து ஹாரி பாட்டரே நான் பார்க்கல. யூஸ்வலி வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சேர்த்து அங்கங்கே ஹாரி பாட்டரையும் வந்து வச்சு அடிப்பாங்க. இந்த தடவை ஐ டோன்ட் நோ, ஹாரி பாட்டர் இந்த தடவை வரல போல இருக்கு. இல்லை மேபி இந்த ஸ்டாக்ஸ் கிளியர் ஆனோடனே அது கொண்டுட்டு வருவாங்களான்னு தெரில. கேர்ள் ஆன் த ட்ரெயினும் வந்து அதுதான். அந்த கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இது வந்து கன்சிடர் திஸ் இஸ் அ ஸ்பாய்லர். ஒரு கேரக்டர் இதில் வந்து பயங்கரமாக கேஸ் லைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சமூக வலைதளத்தில் அந்த டேர்ம் எல்லாம் பாப்புலர் தானே. ஒரு கேரக்டர் பயங்கரமாக கேஸ் லைட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னொரு கேரக்டரை. அது ரிவீல் ஆகிறது வந்து ஆக்சுவலி லைக் கடைசி 5 பக்கங்களில் தான் வந்து ரிவீல் ஆகும். அண்ட் ஹியர் வேர் சம்மோர். நான் வந்து கேர்ள் வித் டிராகன் டேட்டோ சீரிஸ் நான் ஏகப்பட்ட தடவை நான் வந்து சொல்லிட்டேன் நம்ம சேனலில். ஸோ திருப்பி நான் சொன்னேன்னா ரெகுலராக பார்க்குறவங்க நிச்சயமாக என்னை வந்து அடிக்க வருவாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய புத்தகங்கள் இருந்தது, ஒலிவர் ட்விஸ்ட் இருந்தது, அண்ட் ப்ளீக் ஹவுஸ்னு ஒரு புக் உண்டு அவரோட இதில். நான் வந்து அதை மதுரை கலைஞர் லைப்ரரியில் எடுத்தேன். பட் எழுத்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நான் படிக்காமல் அப்படியே போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸுமே வந்து ஒரு புக்கில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ரெஸ்ட் வேர் ஓகே. மற்ற புத்தகங்கள்லாம் லெஜிபிளாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்கில் காட்டின அங்கிள் டாம்ஸ் கேபின்லாம் வந்து லிட்ரலி வந்து புது புத்தகமாக இருந்தது. அண்ட் ஈட் ப்ரே லவ் வந்து ஐ வாஸ் ஹாஃப் வே த்ரூ இன் ஈட் ப்ரே லவ். நான் ஏன் அதை ஹோலில் போட்டேன்னு தெரில. பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஈட் ப்ரே லவ் 3 கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா. இந்த 3 கான்செப்டை வச்சு தான் அந்த புத்தகம் போகும். ஒருத்தவங்க அவங்களோட கதையை அப்படியே சொல்கிற மாதிரி போகும். அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு பாயிண்டில் ரீஸ்டார்ட் பண்ண, ஒரு ஃபீமேல் அவங்க லைஃப்பை வந்து ஒரு பாயிண்டில் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலமை வரும். அவங்க எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க லைஃப் வந்து போகுது, அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸோடு சேர்த்து ஒரு புத்தகம். கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் மாதிரி, ஒரு மாதிரி நல்ல ரெஃப்ரெஷிங்கான ரீட் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். அண்ட் தேர் வேர் சம்மூர் செசிலியா ஹன் அவங்களுடைய கதைகள் சிலது இருந்தது. ஜோஜோ மொய்ஸ் இருந்தது. ஜோஜோ மொய்ஸ் நான் ஒன்று தான் படிச்சிருக்கேன், நைட் மியூசிக். ஸோ ஜோஜோ மொய்ஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு நைட் மியூசிக் பிடிச்சிருந்தது. அண்ட் லிட்டில் விமன் பை லூசா மே ஆல்காட் வந்து ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது. நான் எனக்கு தெரிஞ்சது மேலால் இருந்ததுனால யாராவது தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதாவது லைஃப்பில் வந்து ஒரு புத்தகம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் லிட்டில் விமனை வந்து டெஃபினட்டாக சேர்த்துக்கோங்க. இட்ஸ் சச் அன் அமேசிங் புக். நான் லிட்டில் விமன் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ நான் டீட்டெயிலில் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் வந்து எனக்கு லிட்டில் விமன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன ஆன் ஆஃப் க்ரீன் கேபிள்ஸ் புத்தகம், த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த சீரீஸ். இதெல்லாம் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு இதில் என்ன புக்கு கிடச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிடுங்க. லைக் அது ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து
அதோடைய ஜிஸ்ட் தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு ஸ்மால் டவுன்ல பீப்புள்லாம் எப்படி இருப்பாங்க, லைக் அந்த யார பார்த்தாலும் நல்லவங்க மாரியே இருக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு உலகம் வந்து அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு புத்தகம் தான் அது. ஆப்வியஸா ஆனிக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இருக்காது. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து அத தாண்டி எப்படி ஃபேஸ் பண்றா அப்படிங்கிறது கத. அண்ட் ஹங்கர் கேம்ஸ் நீங்க படமாவும் பார்க்கலாம், இல்ல புத்தகமாவும் படிக்கலாம். அண்ட் இது 50 ஷேட்ஸ் ஃப்ரீடு தலைப்ப பார்க்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. சாதா லவ் ஸ்டோரிக்கெல்லாம் வந்து அந்த அட்டை படத்துல வந்து லிப் லாக் பண்றத வச்சிருப்பாங்க. 50 ஷேட்ஸ் ஃப்ரீடுக்கு அட்டை படத்த பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவா வச்சிருக்காங்கன்னு. ஸோ இது வந்து தைரியமா நடு வீட்ல உட்காந்து கூட படிக்கலாம். பிகாஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டூ ஆஸ்க் எனிதிங். அண்ட் லைக் நீங்க படிக்கிறதுல வந்து வீட்ல இருக்கவங்கலாம் கருத்து சொல்லுவாங்க அப்படின்னா, கருத்து சொல்லல அப்படின்னா இட்ஸ் கூல். பப்ளிக்லயே வந்து 50 ஷேட்ஸ் டிஸ்ப்ளேக்கு வைக்கலாம். லீசா ஜுவல் ஒரே ஒரு புத்தகம் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இதுதான். இந்த புத்தகம் நான் படிச்சதில்ல. பட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து லூசி ஃபோலி அவர்கள் வந்து இத பாராட்டியிருக்காங்க. அந்த அட்டைப்படத்திலே வந்து போட்டிருந்தது. லூசி ஃபோலி அவர்களுடைய கெஸ்ட் லிஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. இங்க லூசி ஃபோலிலாம் என் கண்ணுக்கு வந்து எதுவும் தட்டுப்படல. லிட்டில் பாரிஸ் புக் ஷாப் இஸ் எட் அனதர் ஃபேமஸ் புக். பட் எனக்கு அது ஒர்க் ஆச்சா அப்படின்னா ஆகல. லைக் அது மாதிரி ஃபீல் கூட நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்து படித்தது. பட் எனக்கு அது பெருசாக ஒர்க் ஆகலை. அண்ட் மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கன்ஸ்டைன் சமீபத்தில் படம் கூட வந்தது. இதெல்லாம் வந்து ஒன் காப்பி ரொம்ப உட்காந்து தேடணும் போல இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து லைக் அந்த ஹாரர் ஜேர்னரில் வந்து ஒரு ஒரு புது ட்ரேட்மார்க்கை செட் பண்ணதில் இதுக்கு வந்து ஒரு தனி இடமே உண்டு. அண்ட் இந்த புக்கெல்லாம் வந்து வழக்கமாக 100 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ரெண்டுமே இல்லையே நமக்கு, சரி புக்கு படித்து தேத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் அந்த ஆஸ்ட்ராலஜி பற்றி ஒரு புக் இருந்தது ஆக்சுவலி. அண்ட் இதில் சூட்டபிள் பாய் புக்கு வந்து ஒரு ஒரு பல்கியான புக்கு. இது வந்து சீரீஸாகவும் வந்திருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. அண்ட் ஹெச்ஜி வெல்ஸோடது வந்து டைம் மிஷன் நான் படிச்சிருக்கேன். திஸ் புக் ஃபெல்ட் நியூ டு மீ. டைம் மிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கிடச்சா வாங்கலாம். இந்த ஆஸ்ட்ராலஜி புக்கை பார்க்குறப்ப அதில் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. லைக் பிளானட்ஸ் இங்கே இருந்தால் அங்கே இருந்தான்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து கட்டி விடுறதுக்காக வந்து நமக்கு ஜாதகம் பொருந்தலடா இல்லை ஜாதகம் பொருந்தலடி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு இல்லைல்ல அதெல்லாம் பொருந்தது நீ தப்பிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து இதுக்கு சில்ட்ரன் செக்ஷனில் தான் அந்த புக் இருந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிஃப்ட் எனி புக்ஸ் டு சில்ட்ரன் ஆர் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் வாங்கணுன்னா அது வாங்கிக்கலாம். அந்த 3 பியர் கூட போயிட்டு ஒரு கேரக்டர் வந்து போய் அந்த 3 பியர் வீட்டில் இல்லாதப்போ போய் எல்லா சம்பவங்களும் பண்ணிட்டு வருமே நம்ம கோல்டி லாக்ஸு, அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து லிட்ரலி இந்த சைல்டுஹுட் டேஸ்க்கு போன மாதிரி தான். ஏன்னா அப்போ நம்மளாம் அப்படி தானே நம்பிட்டு இருந்தோம். அனிமல்ஸ்லாம்னா வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய வீடு இருக்கும், அவங்களுக்கும் குட்டி பெட்ஷீட்டு குட்டி பில்லோ எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஹவு நேவ் வி வேர். அண்ட் பினோக்கியோ போய் சொன்னால் வந்து அவங்களுக்கு மூக்கு வளரும். அப்படிலாம் பார்த்தா இந்த காலத்தில் வந்து எல்லாரும் மூக்குமே வந்து அடுத்தவங்க மூக்கு இடிச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நோ ஒன் இன்க்ளூடிங் அஸ் நம்மளையும் சேர்த்துக்கலாம். நம்ம பொய்யே சொல்லல அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் இது ஆக்சுவலி எம்ஆர்பி கிடைக்குதான்னு பார்த்தேன். இதிலலாம் எம்ஆர்பி இல்லை. நிறைய குழந்தைங்க புக்ஸில் எம்ஆர்பி இல்லை. ஆங்கில புத்தகங்கள் கூட நம்ம வந்து விலை ஒரு மாதிரி நம்ம கணிச்சிட முடியும் ஆக்சுவலி. இது இருக்கும் 450 ரூபா இருக்கும் 500 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க புக்ஸ் மட்டும் கணிக்க முடியலையா. ஸோ வாஸ் ஜஸ்ட் செக்கிங் தட் அவுட். அண்ட் இது ஃபுட்டு பற்றின புக் அப்படின்னு இருந்தது. வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது ஆக்சுவலி. அதில் நிறைய வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு புக்கு நான் கவர் பண்ண விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ராத்திரிக்கு என்ன சமைக்கிறது என்ன, பிகாஸ் குக் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாகவே தெரிஞ்சிருக்கும். சமைக்கிறது அப்படிங்கிறத விட என்ன சமைக்கிறது அப்படின்னு அது யோசிக்கிறது தான் ஒரு தனி வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு அதையே வந்து பயங்கர நகைச்சுவையாக எழுதி ஒரு ரெசிபி புக் ஒன்று இருந்தது. நீங்கள் போகிறப்ப இருந்ததுன்னா சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் மிஷல் ஒபாமாவோட பிகமிங் வந்து நான் எங்கே பார்த்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது விமென்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி இது வந்து அட்டையை தலைகீழ போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் நான் அப்படியே ஓப்பன் பண்ணப்போ இதாகலை. நான் வந்து அதே மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். டேன் ப்ரவுன் அவரோட புக்ஸுங்கெலாம் வந்து நீங்கள் ஹார்ட் கவரில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கோ வித் பேப்பர் பேக். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாவது வந்து மிச்சமாகும். அண்ட் இதில் வந்து சம் வெரி ரிலேட்டபிளான கோட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி இருந்தது. லைக் அதாவது நம்ம லைக் ஒரு வீக்லி ஹைலைட்ஸ் மாதிரி டெய்லி ஹைலைட்ஸ் மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன சண்டே இப்போ நம்மலாம் யோசிக்கணும் இல்லைங்களா, என்ன சண்டே ஒரு நாள் இருக்குது, என்ன காலைல வர்றதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இட் வாஸ் வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. யாராச்சும் இந்த ஒரு 5 கிலோக்கு வாங்கினீங்க ஏதாச்சும் ஒரு புக்கு சும்மா தூக்கி போட முடியும்னா இதை எடுத்துகிட்டு போங்க. இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். அண்ட் இந்த கோவம் வர மாதிரி காமெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஜோக் புக்கெலாம் வேறு இருந்தது. ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தேன்.
அதான் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் அப்படின்னு சொல்லி தான் அத வந்து நான் இதில வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஜோக்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு யார்ட்டயாச்சும் போய் சொல்லி பாருங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். தேங்க் யூ.